Hi everyone, welcome to Easy 2 Minutes Tamil Recipes. இப்போ கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முதல்ல கருணக்கிழங்கு நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு புளி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாக்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், குழம்பு மசாலா தூள் இருந்ததுன்னா அது 1 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா அதை கிளறிக்குங்க. அதை கிளறிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுருங்க. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு தவா வச்சுடுங்க. நல்லா அந்த தவா சூடான பிறகு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் இருந்தால் பெட்டர், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் பெட்டர். எண்ணெய் சூடான பிறகு ஒரு பீசஸாக அந்த கருணக்கிழங்கை நீங்கள் எடுத்து அந்த தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணணும். எல்லா பீசஸையும் வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அதை பிரட்டி போடுங்க. பிரட்டி போட்டு அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் அப்பப்போ விட்டுக்குங்க. ரெண்டு சைடும் பிரட்டி போடுங்க. பிரட்டி போட்டு ரெண்டு சைடும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே நீங்கள் அதை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம் கிட்ஸ்க்கு. இது கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சாதத்துக்கு தான் தொட்டு சாப்பிடுவாங்க. பட் இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸும் கூட. இது ஒரு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching everyone.